ஜெய் பெஸ்டோ பிரமா தலபாய்புரம் செட்டியார்பட்டி முகூர் விளையாட்டு மைதானம் ஒரு ஜட்ஜி கோட்டார் வெளியில் எங்கே கிளம்பி போகிறாங்க எங்கே வராங்கிற கணக்கு எங்கே உட்கார்ற கணக்கு நாங்கள் கொடுக்கணும். கைலாசத்திலேருந்து ஐயா ஜட்ஜி இன்னைக்கு போடுதார். ஞாயிற்றுக்கிழமை விளையாட்டு மைதானத்தில் ஒரு ஜட்ஜினா வழக்கறிஞராக இருந்து நீதிபதியாக உட்கார்ந்து பாடங்கள் நடத்தி கொண்டே இருக்காப்புல நீதிமன்ற கோர்ட்டில். நல்லா புரிஞ்சுக்கப்பா, நடத்தி கொண்டு போகிறான் லாயர் நீதிபதி ஜட்ஜி. வழக்கறிஞர் 2வது கணக்கில் படித்து உட்காந்து நீதிபதியாக உட்காந்து கணக்கு பார்த்து வேலை பார்த்து கொண்டு கடவுள் கொடுத்த வர பிரசாதத்தில் வேலை பார்க்கான் ஜட்ஜி கோட்டார். நல்லா கேட்டுக்கோப்பா. கைலாசத்தில் பின்புறத்தில் கபடி விளையாட்டு, இந்த விளையாட்டை பிடிக்கார். இப்போ இந்த விளையாட்டை பிடிக்கார். ஒரு நீதிபதி ஜட்ஜி விளையாட்டு மைதானத்தில் உட்காந்து பார்க்கக்கூடாது. எப்படி ஸ்தானத்தில் இருக்கணும், எப்படி போகணுங்கிற கணக்கு போகணும். விளையாட்டு மைதானத்தில் என்னையும் பார், நான் நீதிபதியாக இருக்கேன், என் கட் அவுட்டில் தூக்கி வை. அப்போ கட் அவுட்டு கணக்கு பூரா முடித்தார். அந்த கட் அவுட்டுக்குள்ளே நீதிபதி ஜட்ஜி கோட்டார் யாரும் வரக்கூடாது, ஆணும் பெண்ணும். முக்கால் சத்தியம் தப்பு இல்லையா? தெக்குப்பாளைய ராஜபாளைய நீதிமன்றம், சிலுவத்தூர் நீதிமன்றம், மதுரை நீதிமன்றம், சென்னை மெட்ராஸ் நீதிமன்றம் கைலாசத்தில் ஐயா உட்காந்துருக்கார். இந்த ஜட்ஜி வரலாம்ல, பார்க்க வரணுமா இல்லையா? செட்டியார்பட்டி தலபாயபுரம் நீதிபதி ஜட்ஜி. சேத்தூர் ஒரு பெண் இருக்குது, சுற்றி பக்கத்தில் இருக்க ஐயா உட்காந்துருக்காரு. பார்க்கணுமா பார்க்கக்கூடாதா? கணக்கு கணக்கு கேட்காரு. புரியா? பார்த்து கணக்கு ரிப்போர்ட்டு கொடுக்கணும், ஜட்ஜியாக ரிப்போர்ட்டு கொடுக்கணும். இது மாதிரி ஐயா உட்காந்துருக்காரு, நீதிமான் உட்காந்துருக்காரு, ஜட்ஜியாக உட்காந்துருக்காரு. இதுக்கு என்ன விட அப்படின்னு உள்ளே போய் நீதிமன்ற கோர்ட்டில் உனக்கு மேலே தலைமை தாங்கி இருக்கிற நீதிபதி ஜட்ஜி கோட்டார் கையில் கொடுக்கணும். புரியுதா? அப்போ கொடுக்கல, அப்போ விளையாட்டா? அப்போ விளையாட்டு மைதானத்தில் உட்காந்து போகிறதுக்கா நான் கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டார். புரியுதா? நீ உட்கார்ந்த இடம் ஸ்கூல், அது எது தெரியுமாப்பா? மதுரை ராணிமங்கம்மா சாலை. விவசாயத்தை எப்படி அழித்து அந்த இடம் பூரா, குளங்கள் பூரா அழித்து வச்சுருக்கானா? அப்போ அந்த குளத்தை எடுக்கணுமா வேண்டாமா இப்போ எல்லாம் இடிக்கும். அப்போ மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு, எல்லா மக்களுக்கும் ஒரே மக்கள் தான் படைச்சிருக்கார். இருக்கிற இடம், ஆடை, உணவு, சாப்பாடு. இதை நான் குளத்தை மூட, பூரா பில்டிங்கு போட எல்லாம் கொடுக்கறதுக்கு நான் கொடுக்கல. நீ இருந்த இடம் ஜட்ஜி, நீதிபதி ஜட்ஜி, செட்டியார்பட்டி தலபாய்புரம் முகவூர் இடையில். கணக்கை புரிஞ்சுக்கப்பா. அது ராணி மங்கம்மா சாலை, ராணி மங்கம்மா உள்ள கணக்கு பூரா விவசாயத்துக்குள்ள மதுரை கோட்டையிலேருந்து வர்ற கணக்கு. இந்த கணக்கெல்லாம் எடுக்கலைன்னா அப்போ எப்படி விளையாட்டு? அப்போ ஜட்ஜி எல்லாருமே விளையாட்டா? அந்த முற்றுப்புள்ளி பார்ப்பார், அந்த முற்றுப்புள்ளி கேட்பார். சுற்றி ரவுண்டிங்கில் கிராமம் சிட்டியில் ஜட்ஜி எப்படி போகிறாங்க, வழக்கறிஞர் எப்படி போகுது, அடுத்தாப்புல அரசியல்வாதி எப்படி போகிறான், அடுத்தாப்புல கீழே வார்டில் 2ஆம் நம்பர் தொழில் வியாபாரம் பார்க்குறோம் எப்படி போகிறான்னு பார்ப்பார். புரியா? கணக்கை விட்டுருவார். அப்போ கணக்கை விட்ட கணக்கு நீ எடுக்கலைங்கிற கணக்கு அப்போ பிடிப்பார். அதே இராணுவ முப்படை வீரருக்கு கையில் கொடுக்கார். புரியுதா? புரிஞ்சுக்கப்பா. விளையாட்டு மைதானத்தில் நீதிபதி ஜட்ஜி கோட்டார் உட்காரக்கூடாது. அப்போ விளையாட்டு மைதானம்னா அப்போ விளையாட்டுக்கே பூமியை ஜட்ஜி எல்லாம் உட்காந்து கையெழுத்து போட்டு கொடுத்த மாதிரி ஆகிப்போச்சு. புரியுதா? தப்பு. எல்லா கணக்கும் ஜமீன் கணக்கை பூரா இப்போ எடுக்கிறதுக்கு விடுதார். எடுக்கணும், ஜட்ஜி பூரா எடுக்கணும். ஏதோ பேப்பர் அரசியல்வாதி கொடுக்கான் நம்ம போகிற வாரம்னு இருக்கக்கூடாது. கடவுள் பூமி ஒரு அடி தான், அவர் ஒரே போடு, என் பூமி, நீ உயிர் வாழ்கிறதுக்கு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கார். புரிஞ்சுக்கப்பா. எல்லாம் ராஜபாளையம், தெக்குப்பாளைய ராஜபாளையம் நீதிமன்றம், சிலுவத்தூர், மதுரை, சென்னை மெட்ராஸ் எல்லாம் கேட்டுக்கோ. இது தப்பு. விளையாட்டு மைதானத்துக்குள்ளே அப்போ விளையாடுறதுக்கு பூமி கிரவுண்டாக நான் கொடுத்துருக்கேன். எல்லா விளையாட்டு மைதானம் பூரா பிடிங்கிடுவார். எல்லா விளையாட்டு மைதானத்தை பூரா அடித்து நொறுக்கிடுவான். வானரப்படை, இராணுவ முப்பட வீரர்கள். முக்கால் சத்தியம் விளையாட்டுக்கு போடுதோம்னு ஜட்ஜி கோட்டார் பூரா நினைக்காதப்பா, தப்பாக நினைக்காத. கணக்கு உச்சரித்து போட்டுக்கிட்டு இருக்காரு. இவன் விளையாடுதான் மானிட பிறவி, பூமியை பூரா அழிச்சிட்டான். எல்லாமே தெரியுது. அப்போ இறங்கி ஜட்ஜி பூரா பூமியில் போனால் என்ன அழிமாட்டம் நடக்கு அப்படிங்கிற கணக்கு நீதிபதி ஜட்ஜி கோட்டார் கொடுக்கணும். எல்லா நீதிபதியும் கரெக்டாக பார்க்கணும். இப்போ பார்க்காதனால எல்லோரும் சேர்ந்து உட்காந்து நடத்தி கொண்டே இருக்கிய. இதுக்கு முற்றுப்புள்ளி கடவுள் தான் வைப்பார், அவர் தான் வைப்பார், சீக்கிரமாக வைப்பார். பூமியில் இறங்கி இந்த கணக்கை விட்டாச்சு. புரியுதா? புரிஞ்சுக்கப்பா. விளையாட்டு மைதானத்தில் விளையாடக்கு எந்த இடத்துக்கும்
சர்ச்சி கோட்டார் பூரா போகக்கூடாது. ஆணும் பெண்ணும் விளையாட்டு மைதானம் மாதிரி விட்டுட்டான், பூமியை பாழாக்கிட்டான். முக்கால் சத்தியம் வழக்கறிஞர்கள் பூரா புரிஞ்சிக்கப்பா. முக்கால் சத்தியம்.